வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பேஸ்டு தான். அதை நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டது, நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தது, இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மீடியா மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜியோ ஏர் ஃபைபர்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் பிஎஸ்என்எல்லையும் ஏர் ஃபைபர் அப்படின்னு விட்ருக்காங்க. ஸோ ஏர் ஃபைபரோட கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும் வெளியே, இன்டோரில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுட்டர் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுக்கும் கனெக்ஷன் இன் பிட்வீனில் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு அதிலேருந்து சிக்னலை எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ரவுட்டருக்கு கொடுத்து ரவுட்டர் அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கான ஒரு மீடியமாக பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே கான்செப்ட் வந்துட்டு ஒன்று தான். ஓகேங்களா, அதாவது டவர் இருக்கு இல்லையா, டவர்லேருந்து தான் சிக்னல் எடுத்து தரும். ஸோ அதனால் இதில் வந்துட்டு நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். நார்மல் ஃபைபர் பார்த்திங்கன்னா வயர்டு அப்படின்றதுனால நமக்கு லைட் மூலமாக பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு அப்படியே ஆக்சுவலாக என்ன ஸ்பீடு எடுக்கிறோமோ அந்த ஸ்பீடு அப்படியே வந்துடும். ஆனால் இதில் உள்ள சின்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்துட்டு நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு சின்ன பிரச்சனையாக தான் இருக்குது. டவுன்லோடுக்கு ஈக்குவலாக அப்லோடும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்காது. டவுன்லோடு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற ஸ்பீடுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிரும். அதுவே அப்லோடுங்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது எல்லா ஏர் ஃபைபர்லையுமே இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. யார் ஒருத்தர் டவருக்கு பக்கத்தில் ஏர் ஃபைபர் மாட்டியிருக்காரோ அவருக்கு கரெக்டாக இருக்கும், ஒர்க் ஆகும். டவுன்லோடுக்கு ஈக்குவலாக அப்லோடும் வந்துடும். அதே சமயம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம பிஎஸ்என்எலோட ஏர் ஃபைபர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னா அதில் என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் மட்டும் அதை ஒன்றும் வாங்கி டெஸ்ட் பண்ணல. இன் ஃப்யூச்சரில் நம்ம சேனல் மானிட்டைசேஷன்லாம் வாங்கட்டும், கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதையும் இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக நான் பிஎஸ்என்எல் வெப்சைட்லேயே தான் போய் ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த வெப்சைட்டை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா, இல்லை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு உங்களோட சர்க்கிள் என்னவோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். இது வந்துட்டு எக்கச்சக்கமான சர்க்கிளில் அவைலபிளாக இருக்குது. எல்லா பக்கமே பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு தமிழ்நாடு சர்க்கிளில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நமக்கு அந்த மந்த்ஸ் பிளான் அப்படிங்கும்போது 1 மந்த்து, 6 மந்த்து, 12 மந்த்து, 24 மந்த். ஓகேங்களா, அது வந்துட்டு மேபி ப்ரீபெய்டாகவும் இருக்கலாம், போஸ்ட்பெய்டாகவும் இருக்கலாம். இதை பற்றின ஐடியா இருக்குது, எனக்கு எதுவும் தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. யாராச்சும் டவுட் இருக்கும்போது அவங்க வந்துட்டு பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதில் என்னென்னலாம் பிளான்ஸ் இருக்குது, பிளான்ஸ் ரிவ்யூ மட்டும்தான் நான் பண்ணுறேன். அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு உண்மையான ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 1 மந்த்துக்கலான பிளானு. இதில் பார்த்திங்கன்னா 499 ரூபாய்க்கு நமக்கு 30 Mbps ஸ்பீடு கிடைக்கிது. ஓகேங்களா, இது வந்துட்டு பிட்ஸ் தான். அண்ட் தென் இதனோட ஓவர் டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 3300 GB அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த 3300 ஜிபியை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க ஒரு மாதத்தில் அப்படிங்கும்போது நீங்கள் 2 Mbps ஸ்பீடு வந்துட்டு இதிலேருந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது 2 MBனா 2 Mbps/s தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்பீடு அப்படிங்கும்போது ஒரு 20 kbps அந்த கான்செப்டில் தான் வரும். ஓகேங்களா, அன்லிமிட்டெட் டேட்டா டவுன்லோடு. ஓகேங்களா, அன்லிமிட்டெட் டேட்டாங்கிறது அந்த 3300 GB கூட நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கால்ஸ் பார்த்திங்கன்னா லோக்கல் அண்ட் எஸ்டிடி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அதே சமயம் ஐஎஸ்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரேட் அப்படின்றது மாறும். ஸோ அதை வந்துட்டு வியூ மோரில் பார்த்திங்கன்னா ஐஎஸ்டிக்கு ₹1.20 அப்படின்ற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபைனல் பில் கட்டுவீங்க இல்லையா, 499 ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து கட்டும்போது உங்களுக்கு ஐஎஸ்டிக்கான பில்லுமே சேர்த்து இங்கே வந்துடும். அன்லிமிட்டெட் 24 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வியூ ஆகலை. ஓகேங்களா, இதில் ஒரு மாதத்துக்கு 699ல் 40 Mbps ஸ்பீட் கிடைக்கிது. அதே மாதிரி தான் உங்களுக்கு 3300 GB அப்படின்றது அதிகபட்சம் கிடைக்கும். நமக்கு அந்த டேட்டா காலியாகும்போது 4 Mbps/s அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். அதுக்கடுத்து அன்லிமிட்டெட் டேட்டா. அதே மாதிரி லோக்கல் அண்ட் எஸ்டிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் அன்லிமிட்டட் தான். எந்த நெட்வொர்க் பேசுனீங்கனாலும் உங்களுக்கு அன்லிமிட்டட் தான். ஓகேங்களா,
899 பிளானு. இதில் பார்த்திங்கன்னா அந்த பிளான் அப்படின்றது மாறும். ஓகேங்களா, அது மந்த்தை பொறுத்தும் மாறும். அதே சமயம் அதில் டேட்டா ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தும் மாறும். இப்போ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு 50 mbps தான் ஸ்பீடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 899ல் 50 mbps 3300 GB. இதில் நமக்கு டேட்டா காலியானதுக்கப்புறம் 6 mbps அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதே சமயம் அன்லிமிட்டட் டேட்டா டவுன்லோடு, அப்புறம் லோக்கல் அண்ட் எஸ்டிடி ஃப்ரீ தான். அதுக்கடுத்து இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஐஎஸ்டிக்கான ரேட்டு ₹1.20 பர் செகண்டுக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து 6 மாதத்துக்கான பிளானு. 6 மாதம் கட்டணும்னு வைங்களேன், ₹2994 6 மாதத்துக்கு. 30 mbpsல 3300 GB. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பார்க்குறோமோ அதே ஸ்பீடு தான் இங்கேயுமே 4 MB 6 MB அந்த மாதிரி மாறுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ₹4194 பிளானில் 6 மாதத்துக்கானது 40 mbps. ஓகேங்களா, இதில் வந்துட்டு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, நான் ரேட்டு மட்டும் படிச்சுறேன். அதில் எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படின்றையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த 4194லையும் 40 mbps ஸ்பீடு கிடச்சிரும். 3300 GB. அது காலியானதும் 4 mbps ஸ்பீடில் நமக்கு டேட்டா அப்படின்ற ஒர்க் ஆகும். மற்ற விஷயங்கள் எல்லாமே அன்லிமிட்டட் தான். அதுக்கடுத்து ஏர் ஃபைபர் வேல்யூ ₹5394. ப்ரைஸ் மட்டும்தான் மாறும், அந்த ஸ்பீடும் மாறும். ஓகேங்களா, ப்ரைஸு ஸ்பீடு மாறுது, மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. ஓகேங்களா, இந்த ₹5394 ஸ்பீடு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 mbps கிடைக்கிது. அதே சமயம் 6 MB அப்படின்றது டேட்டா காலியாகும்போது FUPன்னு சொல்லுவாங்க. அந்த பேக் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு 6 mbps ஸ்பீடு கிடைக்கும். மற்ற விஷயங்கள் அன்லிமிட்டடு. 12 மாதத்துக்கான ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 30 mbps ₹5988 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் அப்படின்றது ஃப்ரீயாக கிடைக்கிது. எப்போ 12 மாதம் நம்ம கட்டும்போது. ஓகேங்களா, இதில் வந்துட்டு 2 mbps ஸ்பீடு அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏர் ஃபைபர் பிளானு ₹8388 நமக்கு 12 மாதம் ப்ளஸ் 1 மந்த் எக்ஸ்ட்ராவே 13 மாதம் நமக்கு வந்துட்டு கிடைக்கிது. 40 mbps ஸ்பீடு, 4 MB அப்படிங்கும்போது காலியானதுக்கப்புறம் 4 MB அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதுக்கடுத்து 10,788 ₹10,000 கட்டுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா 50 mbpsக்கு? அதுவும் 12 மாதத்துக்கு. அதை விட சீப்பாகவே நமக்கு மற்ற நெட்வொர்க்கில் கொடுக்குறாங்க. ஸோ மேபி இது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே அந்த 3300 GB அப்படின்றது எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது அப்படியே தான் இருக்குது. அந்த ஜிபி அதிகமாக கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த 3300 அப்படின்றது அதிகபட்சமான லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த வேல்யூ பேக் பார்த்திங்கன்னா 24 மாதத்துக்கானது ₹11,976. ஓகேங்களா, இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 3 மாதம் அப்படின்றது கிடைக்கிது. சரி, இந்த எக்ஸ்ட்ரா 3 மாதம் 4 மாதங்கிறது நமக்கு இந்த 12 மாதம் 24 மாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கிது. இதில் நாம் இங்கே சொல்கிற ரேட்டே பார்த்திங்கன்னா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது, ஜிஎஸ்டியோடு சேர்த்து வரும். இங்கே பார்த்திங்கன்னா ஆல் ப்ரைஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி இப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதில் ஓடிடியும் கிடைக்கும். அந்த விஷயங்களெல்லாம் இங்கே வந்துட்டு இவங்க வெப்சைட்டில் ஷேர் பண்ணல, பேசிக்கான டீல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மேலே கெட் அப் டு 150 mbps ஸ்பீட் 2000 GB அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அவைல் சூப்பர் ஸ்டார் ப்ரீமியம் ப்ளஸ் பிளான்ஸ் இன் 999. ஓகேங்களா, இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதனா பேக்கேஜும் கொடுக்கலாம். நமக்கு இங்கே பேசிக்கான பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 50 mbps ஸ்பீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 24 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. 3 மாதத்துக்கானது ஃப்ரீ சர்வீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் 50 mbps ஸ்பீடு தான் கிடைக்கும். அதே சமயம் 6 MB அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த 3300 GB முடித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த ஸ்பீடு அப்படின்றது கம்மியாக கிடைக்கும். அதை மற்ற விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி தான், அந்த ஐஎஸ்டி ரேட்டு மாறவே இல்லை. ஓகேங்களா, ஸோ கைஸ் இதில் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இது வந்துட்டு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னா நம்ம வந்துட்டு மற்ற ஏர் ஃபைபர் பிளான்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எல்லாமே எந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃபைபர் பிளான் எடுத்துகிட்டு மற்றதுலேருந்தும் பேசிக்கான பிளான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதையும் வச்சு பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி மாறுது, பேக்கேஜஸ் மாறுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஏர் ஃபைபர் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. இதில் வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கஸ்டமர் கேர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் கேர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1-800-4444ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மற்ற விஷயங்களையும் பேசிக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் சைட்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலுமே அதுலேயுமே காண்டாக்ட் பண்ணி நீங்கள்
அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஓடிடியும் இருக்குது. நான் அதெல்லாம் பிடிஎஃபாக வச்சுருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் பிடிஎஃப் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு மற்ற பிளான்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது எப்படி இருக்குது அப்படின்றது புரியும். ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Creators Navigation. Tata, bye bye. Take care.